விந்து விட்டவன் நொந்து போவான். இது வெறும் பழமொழி இல்ல, இது ஒரு பேரண்ட ரகசியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பலரால தவறா புரிஞ்சுக்கப்பட்ட, ஆனா சித்தர்களால பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்ட விந்து கட்டுதல்ங்கிற கலை. இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான பயணம். சரி, முதல்ல உயிர் சக்தியோட அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம். சித்தர்களோட பார்வையில நம்ம உடம்புன்னா என்ன? அது வெறும் சதை எலும்பு மட்டும்தானா? ரொம்ப சரியான கேள்வி. சித்தர்கள் நம்ம உடம்ப ஒரு சாதாரண விஷயமா பார்க்கவே இல்ல. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பு ஒரு மிக நுட்பமான ரசாயன கூடம் அப்படின்னு சொல்றார். ரசாயன கூடமா? ஆமா, அந்த ரசாயன கூடத்துல உருவாகிற பொருட்கள்லயே ரொம்ப உயர்ந்தது சக்தியானது விந்துதான் சொல்றாரு. அது எப்படி உருவாகுதுன்னு விளக்குறாரு. 80 துளி ரத்தத்தில் உருவாவது 1 துளி விந்து. 80 துளி ரத்தமா? அப்போ அது வெறும் இனப்பெருக்கத்துக்கு மட்டுமான ஒரு திரவம் அல்ல, அது ஒரு முழுமையான உயிர் சக்தி, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அது வெறும் இனப்பெருக்க திரவம் இல்ல. அகத்தியரோட ஆயுள்வேதம் நூல்ல இத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. விந்துங்கிறது ஒரு மனுஷனோட அறிவு, ஆற்றல், ஏன் அவனோட கவசமே அதுதான்னு சொல்றாரு. கவசமா? ஆமா. அப்புறம்தான் அந்த முக்கியமான வரிய சொல்றார். இத கீழ் நோக்கி செலுத்தினால் அது காமம், இத மேல் நோக்கி செலுத்தினால் அது ஞானம். இந்த ஒரு வரியில சித்தர்களோட முழு தத்துவமே அடங்கியிருக்கு. கீழ் நோக்கி போனா காமம், மேல் நோக்கி போனா ஞானம். கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, அப்போ நம்ம சாப்பிடுற உணவுக்கும் இந்த சக்திக்கு என்ன தொடர்பு? அதுக்குதான் அகத்தியரோட பன்னிர காண்டம் நூல் நேரடியா பதில் சொல்லுது. சித்தர்கள் காய சித்தி அப்படின்னு ஒரு நிலைய பத்தி பேசுறாங்க. அதாவது உடலை அழியாம வச்சுக்கிறது. ஓ, காய சித்தி. கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜைன்னு மாறி கடைசியா 7வது தாதுவா சுக்கிலம், அதாவது விந்துவா மாறுது. அப்போ நாம சாப்பிடுற உணவோட மிக உயர்ந்த இறுதியான சாரம் தான் விந்துன்னு சொல்லலாமா? சாரத்தின் சாரம். அதனாலதான் விந்துவை வீணாக்குறது நம்ம உயிரோட சாரத்தையே நாமளே கொல்றதுக்கு சமம்னு எச்சரிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. சொல்லப்போனா இதை இப்போ இருக்கிற நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டெம் செல்ஸ், அதாவது குறுந்தணுக்கள் பத்தி பேசுறாங்க இல்லையா? ஆமாமா, உடம்புல எந்த செல்லா வேணாலும் மாறக்கூடியது. அதேதான் சித்தர்கள் சொல்ற இந்த விந்துவோட சக்தி அந்த மூல சக்தியோட தன்மையை கொண்டிருக்குன்னு அவங்க நம்பியிருக்காங்க. சரி, இந்த சக்தி என்னன்னு இப்ப புரியுது. இப்ப எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புற அந்த பகுதிக்கு வருவோம். இந்த விந்துவை எப்படி கட்டுப்படுத்துறது? இது வெறும் உடம்பை இறுக்கமா வச்சுக்கிற விஷயமா? இல்லவே இல்ல. அது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல. இது பிராணாயாமம்ங்கிற மூச்சு பயிற்சியும் மன ஒருமைப்பாடும் சேர்ந்த ஒரு கலை. பிராணாயாமம்? ஆமா, சித்தர்கள் வாசி யோகம்னு ஒரு நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. வாசினா காற்று, அதாவது மூச்சு. அந்த மூச்சை கட்டுப்படுத்தி உள்முகமா செலுத்தி விந்து சக்திய நாதம் மற்றும் விந்துன்னு 2ஆ பிரிக்கிற ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், நாதம் விந்துன்னு பிரிக்கிறதா? அது எப்படி சாத்தியம்? கேக்குறதுக்கே ரொம்ப புதுரா இருக்கு. இங்கதான் சித்தர்களோட மொழி கொஞ்சம் கவித்துவமா மாறுது. தேரையர் சித்தர் பாடல்ல ஒரு வரி இருக்கு. விந்துவை சுட்டி விளக்கொளி ஆக்கினால் அந்த விந்துவே உடலை தங்கமாக்கும். விந்துவை சுட்டு விளக்கொளியாக்குறதா? ஆமா. இதோட பொருள் என்னன்னா, சாதாரணமா கீழ்நோக்கி பாயிராத சக்திய யோக தீயால, அதாவது மூச்சு பயிற்சியால உருவாகிற உள் உஷ்ணத்தால சுட்டு அதோட இயல்பையே மாத்தணும். மாத்தி அத முதுகெலும்பு வழியா மேல் நோக்கி பயணிக்க வைக்கணும். அந்த ஆற்றலை புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு போற முறைக்கு பேரு தான் ஊர்த்வரேதம். இதுதான் எனக்கு புரியல. திரவமா இருக்கிற ஒண்ணு எப்படி புவியீர்ப்புக்கு எதிரா மேல போகும்? இது சாத்தியமா? ரொம்ப நல்ல கேள்வி. அந்த நிலையில அந்த சக்தி திரவமா இருக்காதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அது யோக தீயால சுடப்பட்டு வாயு நிலைக்கு மாறுமாம், இல்லனா நெருப்பா ஒரு அனல் வடிவமா மாறும்னு சொல்றாங்க. நெருப்பு வடிவமாவா? ஆமா, அது மூளையோட செல்களை ஒளிர வைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாற்றத்துக்கு மூலக்கனல், அதாவது குண்டலினி சக்திய எழுப்பணும். அப்புறம் மூலபந்தம், உட்டியான பந்தம்னு சில உடல் பூட்டுக்களை பயன்படுத்தி அந்த சக்தி கீழே போகாம தடுக்கணும். ஓ, வாழ்வுகள் மாதிரி. அதேதான். இதுல கீசரி முத்திரைன்னு ஒரு நுட்பம், அதாவது நாக்க உள்நாக்குக்கு பின்னால வைக்கிறது, அந்த ஆற்றலை மூளையோட இணைக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு. இது செஞ்சு முடிச்சதுக்கு ஏதாவது உறுதியான சான்றுகள் சித்தர்கள் பாடல்கள்ல இருக்கா?
சான்றுகள் இல்லாம அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க. போகரோட 7000 பாடல் தொகுப்புல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. ஒருத்தர் 12 வருஷம் ஒரு துளி கூட விந்துவ வீணாக்காம அதை இந்த முறையில மேலே ஏத்திட்டு வந்தா 12 வருஷமா? ஆமா, அப்படி செஞ்சா அந்த விந்து திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு, அதாவது கல்லா மாறும்னு சொல்றார். கல்லாகவா? ஆமா, அப்படி உருவான உடம்புக்கு பேரு வச்சிரதேகம், அதாவது வைர உடல். நம்பவே முடியல. சரி, மரணத்தையே வெல்ல முடியும்னு சொல்றாங்களே, அது எப்படி? சிவவாக்கியர் பாட்டுல ஏதோ கோபமா சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, சிவவாக்கியரோட பாணியே அதுதான். அவர் சுத்தி வளைச்சு பேச மாட்டார், நேரா விஷயத்துக்கு வந்துடுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, விந்துவ காக்க தெரியாதவன் சீக்கிரம் யமனுக்கு இரையாவான். ஆனா விந்துவ கட்டி அத ஞானமா மாத்தின சித்தன் மரணத்தையே கொண்டு வர்ற யமனையே எட்டி உதப்பான ஆணித்தரமா சொல்றார். யமனையே எட்டி உதப்பானா? ஆமா, யமனை வென்ற வழி இதுதான்னு அடிச்சு சொல்றாரு. பாம்பாட்டி சித்தரும் இதேதான் சொல்றார். விந்துவ சேமிக்கிறவன் உலகத்துல எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். அவன் பாக்குறதுக்கு செத்தவன் மாதிரி தெரிஞ்சாலும் அவனுக்குள்ள பிரபஞ்ச சக்தியே ஓடுன்னு சொல்றார். கொங்கண சித்தர் இன்னும் ஒரு படி மேல போய் காற்றையும் மலசையும் ஒரே இடத்துல நிறுத்தினா நரை, திரை, மூப்பு எதுவுமே வராது, கண்கள் சூரியன் மாதிரி பிரகாசிக்கும்னு உறுதி கொடுக்கறார். சரி, இதெல்லாம் சித்தர்களோட வியப்பான கூற்றுகள். இத கேட்டுட்டு இருக்கிற நமக்கு இது எப்படி பொருந்தும்? இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இவ்வளவு கவனச்சிதறல்கள் மத்தியில இது தேவையா? முன்பை விட இன்னைக்குதான் இதோட தேவை அதிகமா இருக்குன்னு சொல்லணும். அந்த காலத்துல காம எண்ணங்கள் மனசுல மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆமா, நாம பாக்குற காட்சிகள், கேக்குற விஷயங்கள் எல்லாமே. சரியா சொன்னீங்க. அது எல்லாமே நம்ம உயிர் சக்திய சிதைக்குது. ஒரு சொட்டு விந்துவ உருவாக்க உங்க உடம்பு 48 நாள் எடுத்துக்குதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. ஆனா அதை இழக்க ஒரு நொடி போதும். இது உண்மைதான். இந்த உயிர் ஆற்றலை நாம தினம் தினம் தேவையற்ற வழிகள்ல இழந்துட்டு இருக்கோம். அதுதான் சித்தர்களோட கவலையா இருந்திருக்கு. அப்படியானா இந்த ஆற்றலை சரியா சேமிச்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? முதல் நன்மை மேதா சக்தின்னு சொல்ற அபரிமிதமான அறிவு சக்தி. மூளை ரொம்ப தெளிவா கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அபரிமிதமான ஞாபக சக்தி கிடைக்கும். வேற என்ன? ரெண்டாவது இயற்கையான முக வசீகரம், முகப்பொலிவுன்னு சொல்றாங்க. மூணாவது அச்சமின்மை, மரண பயம் உட்பட எந்த பயமும் ஒருத்தனை அண்டாது. சுவாமி விவேகானந்தர் கூட இத ராஜயோகம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, அவரும் இத பத்தி பேசியிருக்காரு. சித்தர்கள் இத நாத விந்து சமநிலைன்னு சொன்னாங்க. பேர் தான் வேற, ஆனா பாதை ஒண்ணுதான். சரி, இதுல ஏதாவது எச்சரிக்கை இருக்கா? ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. எல்லா சித்தர்களும் ஒன்னா சொல்ற ஒரு விஷயம், இது யூடியூப் வீடியோ பார்த்து செய்யற பயிற்சி இல்ல. குருவோட துணை இல்லாம இத செய்யவே கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் இல்லாதவன் இதுல இறங்குனா அந்த சக்தி தப்பான வழியில மேல போய் மூளையே பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. சரியான வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம இன்னைக்கு பேசினது ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு துளிதான். விந்து கட்டுதல்ங்கிறது ஒரு நாள் பயிற்சி இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைன்னு இந்த நூல்கள் தெளிவா சொல்லுது. ஆமா, அதோட முதல் படிகள் ரொம்ப எளிமையானது, ஆனா கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். 1, சாத்வீக உணவு, காரம், மசாலா, புலால் இதையெல்லாம் தவிர்க்கிறது. சரி. 2வது முறையான மூச்சு பயிற்சி. 3வது ரொம்ப முக்கியமா தேவையற்ற காம எண்ணங்களை மனசுல இருந்து நீக்கிறது. இந்த 3 தான் முதல் படி. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன பரிசோதனை. அடுத்த 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம், இந்த முதல் படிகளை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க. உங்க உடம்புலயும் மனசுலயும் உங்க சிந்தனையிலயும் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு கவனிச்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்கலாம்.